தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சத்தீஸ்கரில் நக்சல் நடத்திய தாக்குதலில் 9 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சத்தீஸ்கரில் நக்சல் நடத்திய தாக்குதலில் 9 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு படை வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது நக்சல்கள் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இதில் 9 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு படை வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது நக்சல்கள் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 9 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சத்தீஸ்கரில் நக்சல் நடத்திய தாக்குதலில் 9 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். சத்தீஸ்கரில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் 9 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது சத்தீஸ்கர் மாநிலம் விஜய்பூரில் தான் இந்த சம்பவம், பயங்கரமான சம்பவமானது நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு படையினரை ஏற்றிச் சென்ற வாகனம்தான் நக்சலைட்டுகளால் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட காலமாகவே மாவோயிஸ்டுகளது நடமாட்டம் அதிகமுள்ள அந்த மாவட்டத்தின் தொலைதூர பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்படுகின்றது. உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் உறுதியான தகவலானது, அதில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான முழுமையான தகவல் தெரிவிக்கப்படும் என அவர்கள் தரப்பில், காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது கூடிய தகவலின்படி அந்த வாகனமானது, அவர்கள் அந்த பாதுகாப்புடன் சென்ற வாகனமானது நக்சலைட்டுகளால் குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வீரர்கள் வழக்கமான ரோந்து பணியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக, பாதுகாப்படையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அங்க இருக்கக்கூடிய குத்ரு பெத்ரே அப்படின்ற அந்த சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ஐஇடி வெடிகுண்டை பயன்படுத்தி அந்த மாவோயிஸ்டுகள் அந்த காவல்துறை வாகனத்தை வெடிக்க செய்ததாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் பார்த்தது போல இதில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போதைக்கு தகவலின்படி அதில் கிட்டத்தட்ட நான் இங்கு குறிப்பிட்டது போல 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முழுமையான விவரமானது தெரிவிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நக்சலைட் எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பாகத்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய அபுச்மத் அப்படின்ற அந்த நகரில் நக்சலைட் எதிர்ப்பு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனவரி 3ஆம் தேதி இந்த அதிரடி நடவடிக்கையானது, நக்சலைட்டுகளை ஒடுக்குவதற்கான அந்த அதிரடி நடவடிக்கையானது தொடங்கியதாகவும் கூறப்படுகின்றது. அப்பொழுது அதிலும் சில நக்சலைட்டுகள் கிட்டத்தட்ட 5 மாவோயிஸ்டுகள் அந்த குத்து பகுதி அபுச் பகுதியிலிருந்து அங்க கடந்த வாரம் நடந்த அந்த என்கவுண்டரில் கிட்டத்தட்ட 5 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் தான் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே தீவிரவாதிகளால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவலானது கூறப்படுகின்றது. இது போன்ற கடந்த ஆண்டிலும் கூட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் அந்த பகுதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நக்சலைட்டுகள் நடமாட்டம் என்ற அந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆண்டன்.